ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை அப்டேட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்குது அப்டின்னா, வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து ஆல்ரெடி வந்து அந்த கல்யாணிங்கிற இத வச்சு ரோகிணிய ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேய் புடிச்ச மாரி. ஸோ எதுக்கு அப்டின்னா, நம்ம கிரிஷ வந்து அவங்க வந்து நல்லா பழகிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த மாரி ஒரு பிளான் பண்ணும்போது, திடீர்னு என்ன பண்றாங்க அப்டின்னா, மனோஜ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கிரிஷ் மேல வந்து ரொம்ப பாசமா இருக்கிற மாரி வீட்ல நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. முத்துவுக்கு வந்து மீனா கிட்ட வந்து டவுட்டா கேட்குறாங்க. "என்ன மனோஜ் இப்படிலாம் வந்து பண்றான்? எப்படி அவன் ரூம்ல அழைச்சிட்டு போய் கிருஷ்லாம் வந்து படுக்க வச்சுக்கிறான்? எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ ஒரு பெரிய திட்டம் மாரி தான் தெரியுது மீனா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் இல்லங்க. அவன் உண்மையிலேயே பாசம் வச்சிருக்கலாம். மேபி மாமா சொன்னதுனால கூட அவங்க அவங்க மேல பாசம் வச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்க ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. "அதெல்லாம் இல்ல. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது" அப்படின்னு சொல்லி முத்து இதுக்கும் நைட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. பட் மீனாவுக்கு தான் ஆல்ரெடி ரோகிணி பத்தி உண்மை தெரியும்ல. ஸோ அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. எதுவும் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கிரிஷ் மேல வந்து மனோஜ் வந்து ரொம்ப பாசம் காட்டி நடிச்சிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கிரிஷ் என்ன பண்றான்னா, மனோஜோட ஷூ வந்து தொடச்சிட்டு இருக்கான். ஸோ இத பார்த்துட்டு மனோஜ் எங்கேருந்து வந்து, "எதுக்கு நீ வந்து இதெல்லாம் தொடச்சிட்டு இருக்க? இதெல்லாம் தேவையில்ல தானே! நீ எதுக்கு என்னோட ஷூவெல்லாம் தொடைக்கிற?" அப்படின்னா, "இல்ல அங்கிள் நான் வந்து என்னுடைய ஷூவ தொடைக்கும்போது நான் உங்களோடது தானே தொடைக்கிறேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தொடைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கிரிஷ் வந்து மனோஜோட ஷூவ தொடச்சிட்டு இருக்கும்போது, முத்துக்கு வந்து கோவம் வந்துருது. அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. "நீ எதுக்குப்பா இதெல்லாம் செய்ய? இவன்லாம் ஒரு ஆளா? இவனோட ஷூவ நீ எல்லாம் இது பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. "நான் சொல்லவே இல்லடா. அவனா தானே தொடச்சிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி சொன்னதும், உடனே அங்க வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து பார்க்குறாங்க. "நீ ஏன்ப்பா இந்த வேலையெல்லாம் செய்ற?" "இல்ல நானா தான் செய்றேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஒரே வந்து ஒரு சின்ன ரகளை நடந்துட்டு இருக்குது. முத்துக்கு கோவம் வருது. "ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, "சரி இவன கொண்டு ஸ்கூல்ல விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீ தானடா கொண்டு விடுவ, என்ன ஏன் கொண்டு விட சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல கிறிஷ் வந்து ஆசைப்படுறான் உன் கூட வரணும்னு சொல்லிட்டு, நீ போய் விட்டுட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, "என்னால்லாம் முடியாது. இவனெல்லாம் நான் விட்டுட்டு போனா எனக்கு 1008 வேலை இருக்குது ஆஃபீஸ்ல. நான் ஏன் இவன விட்டுட்டு போணும்? அத வேலையெல்லாம் நீங்க தானே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களே அத பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோகிணி என்ன பண்றாங்க, ஆல்ரெடி வந்து அவங்க அம்மா கல்யாணி அந்த ஃபேஸ்ல வந்து காட்டுறாங்க. வேற மாரி மாறி. ஸோ மனோஜ் என்ன அத பார்த்துட்டு பயந்துட்டு, இல்ல நானே கொண்டு விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லி மனோஜ் என்ன பண்றாங்க, அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயோட ஃப்ரெண்ட் அங்க வராங்க. திடீர்னு அவங்க பார்வதி அத்த வந்ததும் எல்லாரும் "என்ன அத்த இந்த பக்கம் வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. "ஒரு நல்ல விஷயமா தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் "என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி சொல்லும்போது, "இல்ல நாங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்கோம். ஸோ நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எங்க 2 பேரோட பசங்களும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் ஃபாரின் போயிட்டு எங்கள கண்டுக்கிறதும் இல்ல. ஸோ அதனால வந்து நாங்க தனிமையா தான் ஃபீல் பண்றோம். அதனால நான் வந்து கிறிஷ எடுத்து நான் வந்து தத்தெடுத்து வளர்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னதும், எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. "ஏன் கிறிஷ தத்தெடுத்து வளர்த்துக்கணும்?" அப்படின்னு. "இல்ல எங்க 2 பேருக்கும் ஒரு உறவா இருந்துட்டு போட்டும். நாங்களே படிக்க வச்சு அவன நல்ல நிலைமைக்கு நான் கொண்டுட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இந்த ஐடியா உங்களுக்கு யார் குடுத்தது? அப்படின்னு சொல்லும்போது, விஜயாவ காட்டுறாங்க. "அ ஆமா நான் தான் சரி நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. ஏன் அவங்க போய் வளர்த்துட்டு போகட்டுமே. அவனுடைய படிப்பு இதெல்லாம் நல்லா தானே போகும். நான் நல்லது தானே செஞ்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து முத்துவும் அவங்க அப்பாவும் மொறைக்கிறாங்க. "நீ நல்லது செஞ்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா, கிருஷ வந்து தத்தெடுத்துக்கிற விஷயம் தான் டிஸ்கஸிங் போயிட்டு இருக்குது. வேற ஒண்ணும் இன்னைக்கு எதுவும் அப்டேட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான். நாளைக்கு என்ன அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல சீக்கிரமாவே வந்துரும். நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல சீரியலோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வர இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.